7 ஏழாவது பழக்கம் ஷார்பனிங் த ஷா. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் பழக்கத்தை, பட்டை தீட்டிக் கொள்ளும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும். இதுல அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஒவ்வொருவரும் எவ்ரி ஒன் இஸ் லைக் எ ஹோம். அதுவும் 4 அறைகள் கொண்ட ஒரு வீடு மாதிரியாம். அதுல முதல் அறை நம்மளோட உடம்பு, 2வது அறை நம்ம மூளை, 3வது அறை நம்ம மனசு, 4வது அறை நம்மளோட ஆன்மா. இப்படிப்பட்ட இந்த 4 அறைகளையும் திறந்து ஒவ்வொரு அறையிலும் காற்றோட்டம் இருக்க மாதிரி பாத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஒவ்வொரு நாளும் உயிர் போடவே இருக்கவே முடியும். அதுல ஏதாவது ஒரு அறைய ரொம்ப நாள் பூட்டி வச்சிருந்தோம்னா கூட அதனுடைய பாதிப்பை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமா. அதனால இந்த 4 அறைகளை பத்தியும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த 4 அறையிலையும் காற்றோட்டம் இருக்கிறதுக்காக என்ன ஆக்டிவிட்டிஸை அவங்க செய்யணும் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சரியான உணவு பழக்கம், சரியான எக்ஸசைஸ் அவங்க பண்ற மாதிரி பாத்துக்கணும். பிரெயினை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கண்டினியூஸா அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி பாத்துக்கணும். மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப்ல அவங்க எப்படி நடந்துக்கணும், உறவுகளை அவங்க எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். ஆன்மாவை அவங்க சீரா வச்சுக்கிறதுக்கு தியான மாதிரியான பயிற்சிகள்ல அவங்கள ஈடுபடுத்தணும். இந்த நாளுக்கான ஏற்பாட்டையும் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா தீட்டி வச்ச பட்டாக்கத்தி மாதிரியான ஷார்ப்பா இருப்பாங்க அப்படின்னு ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. மேலும் இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.